ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மானி ப்ரோ. இப்போ நம்ம விநாயகர் சிலை கட்ட வந்திருக்கோம். இந்த விநாயகர் வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பெரியார் நகரில் இருக்கக்கூடிய விநாயகர் தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கிறது ப்ரோ. இப்போது நீங்கள் பிள்ளையார் வச்சுருக்கீங்க, எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க? 25 வருஷமாக வச்சுன்னு இருக்குங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் என்ன வித்தியாசம் இருக்குது இதில்? போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணோம். ஒரு 60 பேருக்கு லேடிஸ்க்கு முதியோர்களுக்கு புடவை கொடுத்தோம். அது புடவை வந்து நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணாங்க, ஸ்பான்சர் பண்ணாங்க. வருஷம் நம்ம அப்படியே ஏற்றின்னு போயின்னே இருக்கிறோம். இப்போ இந்த அன்னதானம்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அன்னதானம் எல்லாம் எப்போவுமே பண்ணுறது தான். இன்றைக்கும் நம்மளுக்கு அன்னதானம் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் கோயிலுக்கு வந்தவங்க பூஜை பண்ணவங்களுக்கெல்லாம் நாங்கள் சாப்பாடு பிரசாதம் வீட்டுக்கு தேடி எடுத்துகிட்டு போய் கொடுக்குற அளவுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி ப்ரோ இது வந்து 10 அடிங்க. ஏன் இது அதிகமாக வைக்கலாம், இது ஏன் நாங்கள் 10 அடி வச்சுன்னு இருக்கிறோன்னாக்கா தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் பர்மிஷன் தரமாட்டதுனால நாங்கள் சின்னதாக 10 அடியில் போதுன்ட்டு வாங்கி வந்துக்கிறோம். ஆமாங்க, எல்லாம் கண்டிப்பாக வந்து பிள்ளையார் கிட்ட நம்ம வேண்டிட்டு போனோம்னா எல்லாமே நிறைவேறும். ஆமாம், கண்டிப்பாக நிறையா பேருக்கு இங்கே வந்து வேண்டின்னு போகிறாங்க. நைட்டு நல்லா ஃபங்க்ஷனில் நிறையா முதியோர்கள், உடம்பு சரியாதவங்க நிறைய பேர் வந்து வேண்டின்னு போகிறாங்க. ஆமாம், நல்லது நடக்குது. ரொம்ப போன வருஷம் இந்த முறை வந்து ரொம்ப சிறப்பாக. ஆமாம், சிறப்பாகவே இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா எல்லா ஜனங்களும் வந்து சந்தோஷம். சிவன் இருக்கிறாரு, அப்படியே வந்து பார்த்தா பக்கத்தில் விநாயகர் இருக்கிறாரு. இங்கே பாருங்கள், சிவன் பக்கத்தில் எந்த அளவுக்கு பெரிய சிவனாக இருக்கிறது. கையில் வந்து சூலம் இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து போனால் சர்பம் வந்து அவருடைய கழுத்தில் வந்து இருக்கிறது பாருங்கள். அந்த பக்கம் வந்து போனால் சுத்தூரும் வந்து அந்த என்ன சொல்கிறது அம்பு மாதிரி வந்து போனால் வச்சுருக்குறாங்க, சூளம் வச்சுருக்காங்க. சுத்தூரும் வந்து போனால் சூளம் இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சைனிங்காக வந்து போனால் அழகாக வந்துருக்குது. அந்த கண்களை பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து போனால் கண்ணிலே ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கிறது. கண்ணுக்கு மேலே வந்து பாருங்கள் அந்த கிரிடு மாதிரி இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து போனால் அந்த ஒயிட்டாக வந்து மேலே வந்து பாருங்கள் சூப்பராக வந்து பாருங்கள். அதாவது மற்ற விநாயகருக்கும் இதுக்கு வந்து என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைகளில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கையை காட்டுற மாதிரி ஒரு புதுமையாக வந்து இருக்கிறது. அவ்வளோ அழகான முறையில் வந்து போனால் இந்த பெரியார் நகரில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி மக்களும் சரி அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து போனால் வடிவமைக்கப்பட்டு அவ்வளோ அழகான முறையில் இவங்க வந்து போனால் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், கீழே வந்து நந்தி வர்மன் வந்து கீழே வந்து வச்சுருக்காங்க. இது போல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவில் வந்து போனால் விநாயகர் வந்து இருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து கற்பூரம் கொளுத்திட்டு நம்ம வந்து வேண்டிட்டு போனோம்னா எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையார்கிட்ட வந்து நம்ம கற்பூரம் கொளுத்திட்டு வேண்டிட்டு போனோம்னா எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் நீங்கள்லாம் வந்து போனால் பெரியார் நகரில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வந்து பார்த்துட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் யாராவது வந்து ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரோ. தேங்க்யூ. நான் தான் உங்களுடைய டிஆர் ப்ரோ.